ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். டஸ் ஹீ டெல் அப்படின்னா அவர் சொல்கிறாரா? ஒய் டஸ் ஹீ டெல் அப்படின்னா அவர் ஏன் சொல்கிறார்? ரெண்டு சென்டென்சஸுமே கொஸ்டின்ஸ். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து வேர்பல் கொஸ்டின், ரெண்டாவது கொஸ்டின் WH டைப் கொஸ்டின். அதே மாதிரி டஸ் இட் ஒர்க், இது வேலை செய்கிறதா? ஒய் டஸ் இட் ஒர்க், இது ஏன் வேலை செய்கிறது? சிங்குலர் வந்துச்சுன்னா டஸ் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். அவர் நடக்கிறாரா? அவர் ஏன் நடக்கிறார்? நடக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வெல்கம் டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரேம் பண்ணுங்கள், கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நடக்கிறதுக்கு ஈஸி, வாக் அப்படிங்கிற வார்த்தை. ஸோ டஸ் ஹி வாக், அவர் நடக்கிறாரா? ஒய் டஸ் ஹி வாக், அவர் ஏன் நடக்கிறார்? இது கூப்பிடுகிறதா? இந்த கூப்பிடுதல் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். டஸ் இட் கால், இது கூப்பிடுகிறதா? ஒய் டஸ் இட் கால், ஏன் இது கூப்பிடுகிறது? ரெண்டு கொஸ்டின்ஸுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறத சொல்கிற மாதிரி. அவள் சாப்பிடுகிறாளா? அவள் ஏன் சாப்பிடுகிறாள்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். டஸ் ஷி ஈட், அவள் சாப்பிடுகிறாளா? ஒய் டஸ் ஷி ஈட், அவள் ஏன் சாப்பிடுகிறாள்? அந்த மாணவன் வருகிறானா? ஏன் அந்த மாணவன் வருகிறான்? அந்த மாணவன் அப்படிங்கிறது சிங்குலர் தான், ஒருத்தர் தான், அதனால டஸ் யூஸ் பண்ணுறோம். டஸ் தட் ஸ்டூடெண்ட் கம், அந்த மாணவன் வருகிறானா? ஒய் டஸ் தட் ஸ்டூடெண்ட் கம், ஏன் அந்த மாணவன் வருகிறான்? அவர் ஏதேனும் கேள்வி கேட்கிறாரா? ஸோ அவர் அப்படின்னு தான் இருக்குது, அப்போ சிங்குலர் தான். அகைன் டஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி ஏன் அவர் கேள்விகள் கேட்கிறார்? டஸ் ஹி ஆஸ்க் எனி கொஸ்டின், அவர் ஏதேனும் கேள்வி கேட்கிறாரா? ஒய் டஸ் ஹி ஆஸ்க் கொஸ்டின்ஸ், ஏன் அவர் கேள்விகள் கேட்கிறார்? இது வேகமாக ஓடுகிறதா? இது ஏன் வேகமாக ஓடுகிறது? டஸ் இட் ரன் ஃபாஸ்ட், இது வேகமாக ஓடுகிறதா? ஒய் டஸ் இட் ரன் ஃபாஸ்ட், இது ஏன் வேகமாக ஓடுகிறது? இந்த புத்தகம் இந்த கணக்கை விளக்குகிறதா? ஏன் இந்த புத்தகம் இந்த கணக்கை விளக்குகிறது? விளக்கம் கொடுக்கறதுக்கு இங்கிலீஷில் என்ன? யோசிங்க, இந்த கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. டஸ் திஸ் புக் எக்ஸ்பிளைன் திஸ் சம், இந்த புத்தகம் இந்த கணக்கை விளக்குகிறதா? எக்ஸ்பிளைன், எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா விளக்கம், அதனுடைய வேர்ப் ஃபார்ம் எக்ஸ்பிளைன். ஒய் டஸ் திஸ் புக் எக்ஸ்பிளைன் திஸ் சம், ஏன் இந்த புத்தகம் இந்த கணக்கை விளக்குகிறது? அவன் இதை எதிர்பார்க்கிறானா? எதிர்பார்க்கறதுக்கு இங்கிலீஷில் என்ன? யோசிங்க. ஏன் இதை அவன் எதிர்பார்க்கிறான்? இந்த கேள்வியை ஃப்ரேம் பண்ணுங்க. டஸ் ஹி எக்ஸ்பெக்ட் திஸ், அவன் இதை எதிர்பார்க்கிறானா? ஒய் டஸ் ஹி எக்ஸ்பெக்ட் திஸ், ஏன் அவன் இதனை எதிர்பார்க்கிறான்? இங்கே எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிறது வேர்ப், வேலையை குறிக்கும் வார்த்தை. எதிர்பார்க்கிறது அப்படின்னு அர்த்தம். இதனுடைய நவுன் ஃபார்ம் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த முதல்வர் தெரிவிக்கிறாரா? தெரிவித்தல் அப்படின்னா என்ன? எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஏன் அந்த முதல்வர் தெரிவிக்கிறார்? டஸ் த பிரின்சிபல் இன்ஃபார்ம், அந்த முதல்வர் தெரிவிக்கிறாரா? ஒய் டஸ் த பிரின்சிபல் இன்ஃபார்ம், ஏன் அந்த முதல்வர் தெரிவிக்கிறார்? ஸோ தெரிவித்தல் அப்படின்னா இன்ஃபார்ம், அதாவது சொல்கிறது. இங்கே பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ணுற கொஸ்டின்ஸ் தான். டே டு டே லைஃப்பில் இந்த கேள்விகள் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி வேறு வேறு வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி இந்த கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கரெக்டான சுச்சுவேஷனில் இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் இங்கிலீஷில் கேட்கலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.